இந்த இடத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த வாரம் துண்டு பிரசுரங்கள் மூலம் பகிஷ்கரிப்பு என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று துண்டு பிரசுரங்களை மக்கள் மத்தியில் சென்று விநியோகிக்கின்ற செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் பொது வேட்பாளர் பற்றிய பரப்புரை என்பது எப்படி செய்யப்பட போகிறது, எப்படி மக்களுக்கு இந்த தெளிவூட்டலை இந்த செவ்விகளுக்கு அப்பால் தெரிவிக்கப் போகிறது என்ற வகையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த வகையில் மக்களிடம் இந்த கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் எடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறீர்கள்? தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த விடயம் எங்களுடைய மக்களுக்கு புதிய விடயம். அரசியல்வாதிகளுக்கு அல்லது அரசியல் ரீதியாக பரம்பரையாக அரசியலை செய்து வருபவர்களுக்கு அது பழையதாக இருந்தாலும் பாமர மக்களுக்கு இந்த போக்கு புதியது. அதனால் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பாமர மக்களினுடைய புரிதல் என்பது மிக குறைவாகவே காணப்படும். இலங்கை நாட்டில் நாங்கள் ஜனாதிபதியாக வர முடியுமா? உண்மையில் வர முடியாது. ஆனால் எங்களுடைய மக்களினுடைய அரசியல் பலத்தை அதிகரிக்க முடியும் என்கின்ற அந்த வாக்கு பலத்திற்கு ஒரு பெறுமதியை ஏற்படுத்த முடியும் என்கின்ற அந்த பாங்கு அந்த புரிதல் மக்கள் மத்தியில் வருகின்ற போது, அந்த புரிதலை ஏற்படுத்துகின்ற போது கட்டாயமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வெற்றி அடையும். எங்களுடைய மக்கள் அதை உதாசீனப்படுத்த மாட்டார்கள். நான் நினைக்கின்றேன் மதிப்புக்குரிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்கள் அந்த கட்சி சார்ந்தவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் எந்த ஒரு வேலைப்பாடுகளை நாங்கள் செய்வதாகவும் ஒற்றுமையாக செய்ய வேண்டும். உண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனுடைய செயற்பாடுகள் கடந்த காலங்களில் பகிஷ்கரிப்பதாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் பகிஷ்கரிப்பினால் அல்லது தமிழ் பொது வேட்பாளரினால் நாங்கள் ஒரே விதமான செய்தியை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் எங்களுடைய தேவைப்பாடுக்கு நாங்கள் ஒரு வேலை திட்டத்தினூடாக எங்களுடைய மக்களினுடைய வாக்குகளை பெற்று அல்லது மக்களினுடைய ஆணையை பெற்று அந்த வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக நகர்த்துவதில் தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. நாங்கள் பகிஷ்கரிக்கலாம் செய்தியை சொல்ல முடியும், ஆனால் அதிலிருந்து ஒரு தொடர்ச்சியான நகர்வை நாங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டால் உண்மையில் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் பகிஷ்கரிப்பதனால் எல்லோரும் எங்களுடைய காலில் விழுவார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இந்த 15 ஆண்டுகளில் உண்மையில் எங்களுடைய மக்களினுடைய அரசியல் பலம் என்பது மிக குறைவாகவே காணப்படும். காலப்போக்கில் நான் நினைக்கின்றேன் அரசியல் பலம் இழந்த மக்களாக எங்களுடைய மக்கள் உளவியல் ரீதியாக அரசியல் அடிமைகளாக மாற்றப்பட்ட என்கின்ற அந்த மனநிலைக்கு வருவார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து எங்களை மக்களை வீழ்ச்சியாக்குவதற்கு பெரிய ஒரு காலம் எங்களுக்கு தேவை. ஆகவே இந்த காலத்தில் எங்களுக்கு நாங்கள் இலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அல்லது இலங்கையுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கிறது அப்பால் பட்டு எங்களுடைய தீர்வு தளத்தை நாங்கள் வலுப்படுத்தி மேல் நோக்கி நகர்த்துவது என்று சொன்னால் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற தளத்தை நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் ஆதரிக்க வேண்டும். நான் உங்களிடம் கேட்டது தமிழ் மக்களுக்கு, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பாமர மக்கள் எப்படி ஒரு தமிழ் ஜனாதிபதி வரையிலுமா இதெல்லாம் விசர் வேலை என்று சொல்லுகிற சிந்தனை உள்ள தமிழர்கள் மத்தியில் இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன? நீங்கள் இளையவர்கள் களத்தில் இறங்க வேண்டும், இறங்கி இதற்கான செயல்பாடுகளை செய்வீர்கள், செய்ய வேண்டும் என்று நம்புகிறேன். அவற்றுக்கான திட்டமிடல் ஏதாவது அல்லது உங்களுடைய தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் சிந்தனையில் ஏதாவது செயல் திட்டங்கள் இருக்கிறதா என்றுதான் கேட்டேன். இது ஒரு அரசியல் பரிணாமத்தின் புதிய ஒரு போக்கு. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அரசியல் பரிமாணத்தினுடைய புதிய போக்கு எப்பொழுதும் ஒரு அரசியல் மயப்படுத்துவது என்பது, மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது காலத்தின் தேவை. அப்ப நாங்கள் கட்டாயமாக பல்கலைக்கழக மாணவர்கள், வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், நான் நினைக்கின்றேன் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லா பிரதேசங்களிலும் இருந்து வருபவர்கள். ஆகவே இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அல்லது இந்த கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில் ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மாணவர்களை பயன்படுத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக மதிப்புக்குரிய ஊடகவியலாளர்கள், ஊடகத்துறை நண்பர்களை நாங்கள் பயன்படுத்தி அந்த ஊடகங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் அது எல்லா ஊடகங்களும் சகல ஊடகங்களை நாங்கள் கொண்டு வர முடியும். அது சமூக வலைத்தளங்களாக இருக்க முடியும் அல்லது எல்லா ஊடகங்களையும் இந்த போக்குக்கு அல்லது தமிழ் பொது வேட்பாளர் என்ற பலத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துகின்ற அந்த வேலை திட்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் மாத்திரம் சரி வராது என்றால் நாங்கள் அதை துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்க வேண்டும். ஊடகங்களும் பலமாக இப்ப நீங்கள் தற்போது செய்வது போன்று தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு ஆதரவானவர்களை
காணொலிகளை, ஆதரவான காணொலிகளை பரப்புதல், மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் இந்த கருத்துருவாக்கத்தை சமூகத்தின் மத்தியில் பரப்புதல், இவ்வாறான செயல்பாடுகள் மூலம்தான் இதை மக்கள் மத்தியில், பாமர மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க முடியும் என நான் நம்புகின்றேன். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறது? எங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவு அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய புரிதலை மேம்படுத்துவதற்கு உதவும் என்று குறிப்பிடுங்களேன். எங்களுடைய மக்களினுடைய பலம் என்பது மிக கணிசமான அளவு வெளியே, அது அறிவு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, புலம்பெயர்ந்த மக்களுக்கு புலம்பெயர்வதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம் இப்போதும் காரணமாகவே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய தாயக நிலப்பரப்பை அல்லது எங்களுடைய பூர்வீக நிலப்பரப்பினுடைய மீதான பற்று என்பது எல்லோருக்கும் இருக்கு. அது எந்த மொழியை பேசினாலும் சரி, அல்லது எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் சரி, அவர்கள் புலம்பெயர்ந்ததற்கான காரணம் இன்று வரையில் அவ்வாறு உள்ளது. ஆகவே அவர்கள் சகல வழிகளிலும் நான் அண்மையில் கூட இந்த விடயம் சார்ந்து எழுதியிருந்தேன். புலம்பெயர்ந்த மக்கள் என்பது சகல வழிகளிலும் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு பலமாக இருக்க வேண்டும், இருப்பார்கள். கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றார்கள். அரசியல், எங்களுடைய மக்கள் அரசியல் ரீதியாக அரசியல் தெளிவு கொண்ட மக்களாக மாறுவதுதான் அல்லது மாற்றுவதுதான் எங்களுடைய அரசியல் பேரம் பேசும் சக்தியையும் அரசியல் பலத்தையும் அதிகரிக்கும். ஆகவே நான் நினைக்கின்றேன், எல்லாவற்றையும் இழந்தாச்சு. எங்களுக்கு கைவசம் ஒரே ஒரு தளம்தான் இருக்கின்றது, எங்களுடைய அரசியல் பலத்தை அதிகரிப்பது. அரசியல் பலம் என்பது பேரம் பேசுகின்ற சக்தி. அந்த பேரம் பேசுகின்ற சக்தியை அதிகரிப்பது அனைத்து உலகத்தின் எந்த மூலையில் வாழுகின்ற தமிழர்களும் இந்த தளத்தை நோக்கி ஒரு பாரிய ஆதரவை அல்லது ஆதரவு தளத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த தார்மீக வேண்டுகோளை நான் இந்த காணொலியினூடாக, இன்பத்தமிழ் வானொலியினூடாக நான் மிகுந்த நன்றிகள் தம்பி. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.